கோ பூஜை, கஜ பூஜை இதெல்லாம் பண்ணுறதுன்னு சாஸ்திரத்தில். கோபூஜைனா பசுமாடு, கஜ பூஜைனா யானை. இந்த யானைக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கஜ பூஜை பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படின்னா, அரசனுக்கு வெற்றி உண்டாகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, செல்வத்தை நமக்கெல்லாம் வாரி வழங்குகிற கடவுள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியினுடைய 2 பக்கத்துலையும் யானை கங்கா ஜலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி, குடத்துல ஜலம் எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணும். அந்த அம்பாளுக்கு நீர் வளத்தை குறிக்கின்றது. யானை நீர் வளம் இல்லாமல் வாழ முடியாததால, யானை எந்த பகுதியில் வசிக்கிறதோ அந்த பகுதியிலே நீர் இருக்கும். யானையை வச்சே நீர் வளத்தை முடிவு பண்ணலாம். அது மாதிரி புராணத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு யானை தபஸ் பண்ணதாகவும், அது தான் எப்பொழுதுமே சிவபெருமானை வணங்கி இருப்பதாக வேண்டினதாகவும், அது ஒரு காலத்துல கணபதிக்கு மனித தலை இருந்ததாகவும், பரமேஸ்வரன் கூட அவருக்கு யுத்தம் ஏற்பட்டதாகவும், அப்பொழுது அந்த தலை எடுக்கப்பட்டதாகவும், அப்போ பார்வதி திருப்பியும் அந்த தலையை பொருந்தும்படி செய்வதற்காக ஒரு யானையினுடைய தலையை பொருத்தினாள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் யானை என்பது சிவபெருமான் மீது பக்தி கொண்ட ஒரு பிராணியாக வணங்கப்படுகிறது. வேறு அசுரர்களில் கஜமுகாசுரன், யானை முகத்தை கொண்ட அசுரர்கள் அப்படின்னு சொல்லி இந்த யானையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா, சுந்தரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு வழிபாடு பண்ணுறார் சிவபெருமான் மேலே பாடிந்து. நிறைய இடங்கள்லாம் ஊருக்கெல்லாம் போய் பாடியிருக்கார். ஒரு சிவாச்சாரியார். அஞ்சைக்களம்ங்கிற இடத்துல அவர் பாட போகும்போது சிவபெருமான் அவருக்கு தான் ஏறி செல்லுகின்ற ஒரு யானை வாகனத்தை அனுப்பி, அதில் உமாதேவியை ஏறலாம், அப்படி இல்லைன்னா சிவபெருமான் ஏறலாம். அந்த யானைக்கு 4 தந்தம் இருக்கும். அது வெண்மை நிறத்தை உடையதாக இருக்கும். அந்த யானையை அழைத்து வர சொல்லி அந்த யானை மேலே அவரை ஏற்றி கைலாசத்துக்கு அழைச்சின்னு போனதா பெரிய புராண கதைகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அப்ப இந்த யானைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இறையருளால் ஞானத்தை, மோட்சத்தை அருளக்கூடிய ஒரு அற்புத பிராணி.